அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைதாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் 7 திருட்டு வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது தற்போது 7 திருட்டு வழக்குகளின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், எங்கெங்கெல்லாம் இந்த திருட்டு சம்பவங்கள்ல ஞானசேகரன் ஈடுபட்டார்? அவர் மீது இன்னும் என்னென்ன மாதிரியான வழக்குகள்லாம் இருக்கு? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் கோட்டுப்புறம் ஞானசேகரனை தற்போது பள்ளிக்கரணை போலீசார் அந்த பகுதியில் நடந்த ஒரு 7 திருட்டு வழக்குகள் தொடர்பாக கைது செய்திருப்பதாகவும், அதே போல அவரை தற்போது இது தொடர்பாக விசாரிக்க 3 நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரித்து வருவதாகவும் தற்போது போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பள்ளிக்கரணை சுற்றுவட்டார பகுதிகளில் விலை உயர்ந்த கார்களில் சென்று வில்லா டைப் வீடுகளாக நோட்டமிட்டு அந்த வீடுகளில் கொள்ளையடித்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. இதுவரை 7 வீடுகளில் அந்த பள்ளிக்கரணை பகுதியில் கொள்ளையடித்ததாக முதற்கட்டமாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இது மட்டுமின்றி வேறு எந்தெந்த பகுதிகளில் அவர் கொள்ளையடித்திருக்கிறார் என்பது தொடர்பாக தற்போது விசாரணையானது தீவிரமாக நடந்து வருகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 200 பவுன் கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் கொள்ளையடித்ததாக வாக்குமூலம் முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறார். பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் மேற்பார்வையில் உதவி ஆணையர் கிறிஸ்டியன் ஜெயசில் மற்றும் பள்ளிக்கரணை ஆய்வாளர் தீபக் குமார் தலைமையிலான போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த 7 இடங்களில் மட்டும்தான் பள்ளிக்கரணை பகுதியில் கைவரிசை காட்டினாரா, இதற்கு முன்பு வேற அந்த பகுதியில் கைவரிசை காட்டியிருக்கிறாரா, வேறு ஏதாவது பள்ளிக்கரணை சரகம் தாண்டி உள்ள பகுதிகளில் கைவரிசை காட்டியிருக்கிறாரா என்பது தொடர்பாக விசாரணை நடைபெறுகிறது. தற்போது 3 நாட்கள் காவலில் எடுத்து அவரை விசாரித்து வருகின்றனர். அதாவது ஆலந்தூர் நீதிமன்ற அனுமதி பெற்று 3 நாட்கள் அவரை போலீஸ் காவலில் எடுத்து தற்போது பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவர் எத்தனை திருட்டு வழக்குகளில் கைதாவார் என்பது விசாரணை முடிவிலேயே தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.